ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாண்டிய நாட்டு தலங்களில் பாகம் 9. ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் திருக்கோயில். சூரியன் செய்யும் பாத பூஜை. இந்த கோயிலின் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால், ஆண்டுக்கு 2 முறை சூரிய ஒளி நேரடியாக கருவறைக்குள் நுழைந்து பெருமாளின் பாதங்களில் விழும். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சூரியனோட திசையை துல்லியமா கணக்கிட்டு இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இதுதான் தமிழனோட இன்ஜினியரிங் கெத்து. கள்ளர் பிரான், திருடனுக்காக வந்த பெருமாள். முன்னொரு காலத்தில் காலதூதகன் என்ற திருடன் தான் திருடும் பொருளில் ஒரு பங்கை இந்த பெருமாளுக்கு கொடுப்பதாக வேண்டிக் கொண்டான். ஒரு முறை அவன் மன்னனிடம் பிடிபட்ட போது பெருமாளே அவன் உருவத்தில் வந்து மன்னனுக்கு உண்மையை உணர்த்தினார். அதனால் இவருக்கு கள்ளர் பிரான் என்று செல்ல பேருண்டு. தப்பு செஞ்சாலும் மனசார வந்து சரணடைஞ்சா அவங்களையும் காக்கிற கருணை கடல் இவர். ஆதிசேஷனின் குடை பாம்பனையில் நின்ற பெருமாள். பொதுவாக பெருமாள் ஆதிசேஷன் மீது படுத்திருப்பார். ஆனால் இங்கே பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்க ஆதிசேஷன் அவருக்கு குடைபிடித்தபடி இருக்கிறார். தன்னை காக்கிற பக்தர்களுக்கு எந்த நேரமும் துணை அனுப்பாருங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். பிரம்மாவின் கர்வத்தை அடக்கிய இடம். பிரம்மாவிடம் இருந்த படைப்புத் தொழிலை அசுரர்கள் பறித்த போது இங்கே வந்து தவம் செய்துதான் மீண்டும் அந்த சக்தியை பெற்றார். இழந்த பதவி, அதிகாரம், கௌரவம் திரும்ப கிடைக்கணும்னா ஸ்ரீவைகுண்டம் போயிட்டு வாங்க. அடுத்த பகுதியில 63வது தலம் பத்தி பார்க்கலாம். அடியேந்தாசன், ரேங்கா ரவிச்சந்திரன். இது போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.